மீட்புடனம்னா என்ன? உடலில உண்டு காயம். உடலில் ஏற்படும் காயம். உடலில் ஏற்படும் காயம். உடலில் ஏற்படும் காயம் இது ஒன்று. அடுத்தது வெளியில் இருந்து உடலினுள் வரும் ஆக்கிரமிப்புகள். ஆக்கிரமிக்கும் நோயாக்கிகள். அடுத்தது புறப்படும். சரியா? அடுத்தது புறப்படும். இந்த மூன்றும் தான் என்ன செய்யும் சொல்லிட்டோம்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்ப காயங்கள் உடலில் இருந்து வெளியிலிருந்து உடலினுள் ஆக்கிரமிக்கும் நோயாக்கிகள். அடுத்தது புறப்படும். இதுல காயங்கள்லாம் உடம்புல ஈஸியா வேற பொருட்கள் வர்றதுக்கான காரணியா இருக்குது புறப்படும். இதுல வெளியிலிருந்து வரும் நோய் காரணிகளை பொறுத்த வரைக்கும் அது சில பாக்டீரியாக்கள், வைரசுகள், பங்கசுகள். சில பாக்டீரியாக்கள், சில வைரசுகள், சில பங்கஸ். இதே புறப்பொருள் சொல்லிங்கன்னா அது மகரந்த குழாயில் உள்ள ரசாயன கூறு மாற்றி நடப்பட்ட விளையங்கள் மற்றும் ஒவ்வாத குருதிகள். வெளியிலிருந்து வரும் உடலினுள் ஆக்கிரமிக்கும் நோயாக்கிகளை பொறுத்த வரைக்கும் அது சில பாக்டீரியாக்களை குறிக்குது, சில பங்கஸுகளை குறிக்குது, சில வைரஸுகளை குறிக்குது. அதே புறப்பொருள் என்று சொல்லிச்சோம்னா அது மகரந்த குழாயில் உள்ள ரசாயன கூறை குறிக்குது. மகரந்த குழாயில் உள்ள ரசாயன கூறுன்னா கலஜுவல் இருக்கிற ரசாயன பதார்த்தங்கள். மகரந்த குழாயில் உள்ள ரசாயன மாற்றி நடப்பட்ட இலையங்கள் என்று சொல்லிச்சோன்னா மாற்றி நடப்பட்ட இலையங்களுக்குள்ள இந்த சிறுநீரகம் மற்றது வேற உடல்ந்த பாகங்கள். சரியா? கூட சிறுநீரகம் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து தான் எடுக்கிறது. அப்படி எடுக்கிற நேரம் அது ஒன்று. மற்றது ஒவ்வாத குருதி கலங்கள். இதுதான் உங்களோட செல். உடம்புல இருக்கிற கலம். உடம்புல இருக்கிற கலம். சரியா? இப்ப இது சுய உடல் கலங்கள் சொல்லி சொல்லுவோம். இது சுய உடல் கலங்கள். இதை பொறுத்தவரை புற கல இது புற கலங்கள். இது என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு பக்கத்துல இந்த புற கலங்களும் இந்த சுய கலங்களும் ஒன்றோடு ஒன்று உடைத்தாக்கம் புரியும் ஒப்பன்று சொல்லி சொன்னா இந்த கலங்களுக்கு வெளியில ஒரு லேயர் ஒன்று வருது. அந்த லேயர் என்ன செய்யணும்னா அதான் வாங்கி மூலக்கூறுன்னு சொல்லுது.
இந்த லேயரை தான் என்ன சொல்றது, வாங்கி மூலக்கூறு. இப்ப இந்த வாங்கி மூலக்கூறு லேயர் இங்கேயும் இருக்கிறது. இங்கே இருக்கிற வாங்கி மூலக்கூறு லேயர் வந்து ரெண்டுமே வித்தியாசம். இப்ப வாங்கி மூலக்கூறுகள் இது புரத மூலக்கூறுகள். இது என்னத்தால செய்யப்பட்ட என்று சொல்லி சொன்னா புரதங்களால செய்யப்பட்டது. இந்த இதுல இருக்கிற இந்த இதுல வந்து புரதத்தால செய்யப்பட்ட வாங்கி மூலக்கூறுகள் இருக்கு. அது பார்க்கும் இந்த புரதத்தால செய்யப்பட்ட வாங்கி மூலக்கூறுகள்லாம் இதுல இருக்குதோன்னு பார்க்கும். புரதத்தால செய்யப்பட்ட வாங்கி மூலக்கூறுகள் தன்னோட ஒத்து போகுதுன்னு பார்க்கும். அப்படி இல்லையா விடைத்தாக்கம் நடக்கும். சரியா? விடைத்தாக்கம் நடக்கும். இப்ப நீட்புடனம் என்ன உடல்ல ஏற்படுற காயங்கள் வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோயாக்கிகள் மற்றும் பிற பொருட்கள் என்பவற்றில் இருந்து உடலை பாதுகாக்கும் பொறிமுறை ஆகியவற்றில் இருந்து உடலை பாதுகாக்கின்ற பொறிமுறை நீட்புடனம் எனப்படும். அதுல வந்து உடலில் ஏற்படும் காயங்களை தவிர வெளியிலிருந்து உடலினுள் வரும் நோயாக்கி என்ற நேரம் சில பாக்டீரியாக்கள், பங்கசுக்கள், வைரசுகள். மற்றது உடம்புக்குள்ள பிற பொருள்ண்டா மகரந்த மணியில் இருக்கிற ரசாயன பதார்த்தம் மாற்றி நடப்பட்ட இழையங்கள், மாற்று செய்யப்பட்ட இழையங்கள் அல்லது மாற்றி நடப்பட்ட இழையங்கள் என்றால் சிறுநீரகம் போன்ற அமைப்புகள் ஒவ்வாத குருதிக்கலங்கள் பிளட் குரூப்ல மாற்றி ஏற்றி விட்டாலும் பிரச்சனை. அதுல முக்கிய பிரச்சனை இந்த மாற்றி நடப்பட்ட இழையங்கள். இப்போ ஒரு ஆளுக்கு சிறுநீரகம் டிரான்ஸ்பிளான்ட் செய்யறாங்கன்றா ரைட், அவற்ற உடம்புல இருக்கிற செல் யோசிக்கும் இது தங்க செல்லில் என்று அந்த சிறுநீரகத்தை அழிக்க வலிக்கிறோம். அதனால அவருக்கு இந்த நீட்புடனத்தை பிறக்கின்ற வேக்சின் வந்து பாவிக்கப்படுது. விலங்குகளின் உடலில் வரும் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நீட்புடனத்தை உருவாக்கும். விலங்கின் நீட்புடன தொகுதி உடலில் தமது சுயாதீன உடல்களையும் உடலில் உள்ள புற கலங்களையும் துணிக்கைகளையும் அதாவது தனதல்லாத வேறுபடுத்தும் ஆற்றலை கொண்டிருக்கும். இதன் மூலம் நோயாக்கிகள் போன்ற புறப்பொருட்கள் நீட்புடனத்தில் சுரங்களை தொடங்கி அவற்றை அழிக்க முடியும். இது வந்து ஆரோக்கியமான கலங்கள், இது அசாதாரணமான கலங்கள், இது உடற்கலங்கள், இது நோயாக்கிகள். அப்ப விலங்குகளில் உடலினுள் வரும் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நீட்புடனத்தை உருவாக்கும். மீட்புடன் தொகுதியில் சுய உடல் கலங்கள் தனது சுய உடல் கலங்கள் தனது உடலிலும் புற கலங்கள் துணிக்கையிலிருந்து தனதல்லாத துணிக்கையிலிருந்து வேறுபடுத்தும் ஆற்றல் கொண்டிருக்க வேண்டும். இதன் நோயாக்கி போன்ற புறப்பொருள் நீட்புடன துலங்களை தொடங்கி அவற்றை அளிக்க முடியும். விலங்குகளில் உடலில் உள்ள நீட்புடனம் அதாவது வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டோன்னா உடலில் வந்து 2 வகையான நீட்புடனங்கள் அதுல காணப்படுது. உள்ளார்ந்த நீட்புடனம், பெறப்பட்ட நீட்புடனம், அதாவது இசைவாக்கம் பெற்ற நீட்புடனம் சொல்லுவோம். ஆல்ரெடி உள்ளார்ந்த நீட்புடனம் என்றது பேர்லயே இருக்கு. உள்ளார்ந்த நீட்புடனம் சொல்லி சொல்லுவோம். இது வந்து இசைவாக்கப்பட்ட நீட்புடனம் சொல்லி சொல்லுவோம். உள்ளார்ந்த நீட்புடனம் அதாவது விலங்குகளின் உடலில் உள்ள நீட்புடன உடனீர் விடயங்களில் சிறப்பான நீட்புடன கலங்கள் உடலினுள் வரும் எந்த புறப்பொருளுடனும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவற்றை அழித்துவிடும். நீட்புடன கலங்கள் உருவாகும் வாங்கி மூலக்கூறுகள் சிறப்பான புறப்பொருளுடன் இணைந்து பாதுகாப்பை என்ன செய்யும்? பாதுகாப்பு தூண்டற்பட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளார்ந்த நீட்புடனம் என்பது உடலினுள் வரும் பல வகையான
நோயாக்கிகள் மற்றும் பிறப்பொருட்களின் தாக்கத்தில் ஏற்படும் நோயிலிருந்து அவற்றை பாதிப்பை வேகத்தை குறைக்கும் உடலில். சரியா? உள்ளார்ந்த நீர்ப்படலம் உடலில் வரும் பிறப்பொருளுக்கு குறிப்பாக துலங்களை கொண்டிராத ஆக்கிரமிப்பாளர்கள் வகையில் தாக்கி துலங்கள் இராத. எனவே உரிப்பிலக்கற்ற நீர்ப்படலம் என உள்ளார்ந்த நீர்ப்படலம் என்பது உடலில் வரும் பிற பொருட்களுக்கு குறிப்பாக துலங்களை கொண்டிராதது. பிற பொருட்களுக்கு துலங்களை கொண்டிராதது ஆக்கிரமிப்பாளர்களின் வகையை தங்கி துலங்களாக இராது. எனவே இது குறிப்பிடத்தக்க நீர்ப்படலம். சரியா? உடலில் வரும் பிற பொருட்களுக்கு குறிப்பாக துலங்களை கொண்டிருக்காது, குறிப்பான துலங்களை கொண்டிருக்காது. உள்ளார்ந்த நீர்ப்படலம் என்றால் ஆக்கிரமிப்பாளர்களின் வருகையில் அவை என்ன வகை என்றதை பார்த்து தாக்குறது இல்லை. குறிப்பிடத்தக்க நான் ஸ்பெசிபிக் உள்ளார்ந்த நீர்ப்படலம் என்று சொல்லி சொல்லுவோம். நீர்ப்படலத்துல அதாவது உள்ளார்ந்த நீர்ப்படலம் என்றால் எந்த விதமான நோயாக்கி வருதுன்றதை அதை ஆராயாமல் வார எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். உள்ளார்ந்த நீர்ப்படலம் புறப்பொருள் எதிர்க்கான உடனடியான மற்றும் பொதுவான பாதுகாப்பை உடலுக்குள் வழங்கும். உள்ளார்ந்த நீர்ப்படலம் முள்ளந்தண்டுளியில் காணப்படும். உள்ளார்ந்த நீர்ப்படலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதாவது உள்ளார்ந்த நீர்ப்படல புற பாதுகாப்பு, புறப்பாதுகாப்பு அகப்பாதுகாப்பு ரெண்டு படிக்க போகுது. புறப்பாதுகாப்பு உள்ளார்ந்த நீர்ப்படலத்தின் புறப்பாதுகாப்புண்டா என்ன? அதாவது வெளிப்புற பாதுகாப்பு, வெளிப்புற தடை பாதுகாப்பு. சரியா? வெளிப்புற தடை பாதுகாப்பு. புறப்பொருட்கள் நோயாக்கிகள் உடலினுள் ஊடுருவுவதை தடை செய்யும். எனவே முதல் வரிசை தடை பாதுகாப்பு என அழைக்கப்படும். புறப்பொருள் நோயாக்கிகள் உடலினுள் ஊடுருவுவதை தடை செய்யும். ஊடுருவுவதான் அதுக்குள்ள இருக்கிறதுல ரிஸ்கான ஃபேக்டர். ரிஸ்கான ஃபேக்டரை என்ன செய்யுது? ஊடுருவதை தடுக்குது. அப்ப இது முதல் வரிசை தடை பாதுகாப்பு. அப்ப வெளிப்புற தடை பாதுகாப்புன்றது எப்படிப்பட்டது? முதல் வரிசை தடை பாதுகாப்பு புறப்பொருளையும் நோயாக்கியையும் உடலுக்குள்ள ஊடுருவுவதை என்ன செய்யுது? தடை செய்யுது. மனித உடலில் உள்ளார்ந்த நீர்ப்படலம் இல்ல வெளிப்புற தடை பாதுகாப்பு தோல் சீதமென்சவ்வு. அடுத்தது சுரப்பிகள். பௌதீக மற்றும் ரசாயன தடை பாதுகாப்பு. பௌதீக மற்றும் ரசாயன தடை பாதுகாப்பு. அப்ப இதுல வெளிப்புற தடை பாதுகாப்புன்னா என்ன? பிற பொருட்களையும் நோயாக்கிகளையும் உடலினுள் ஊடுருவுவதை தடை செய்யும். முதல் வரிசை தடை பாதுகாப்பு தோல் சீதமென்சவ்வு சுரப்பிகள் என்பவற்றில் காணப்படும். சரியா? பௌதீக மற்றும் ரசாயன பாதுகாப்பாக தொழிற்படும். இதுல மனித தோல் எப்படிப்பட்டது? அதாவது இத சொல்றது சொல்லி சொல்லுங்க. இதுதான் எங்களோட உடம்பு செல் வைப்போம். உடம்புக்குள்ள இருக்கிற இதுகள் ஒரு விதமான நோயாக்கிகள். இதுவும் ஒரு விதமான நோயாக்கிகள். இவ எங்களோட உடம்புக்குள்ள இவ வரி இவ வந்தா இயல்பாக இவர் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த
உள்ளார்ந்த நீட்பட்டணத்தில் இருக்கிற புறத்தடை பாதுகாப்பு என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் தோல் ஆஹ் இவரை தடுக்கிறதுக்கான எல்லா செயற்பாட்டையும் செய்துப்பாங்க. அது இல்லையென்றா சீரமின் செவு சுரப்பிகள் இதை போய் அழிக்கும். அதுல இருந்தும் அதை தப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் உள்ளார்ந்த நீட்பட்டணத்தில் அகத்தடை பாதுகாப்பு ஒன்றால் இருக்கிறார். அவர் அகத்தடை பாதுகாப்பு இதை அழிக்கப்பார். அதிலையும் இது அழியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இயற்கையாக பெறப்பட்ட நீட்புடனம் இதில் என்ன செய்யும் தொழிற்படும். இயற்கையாக பெறப்பட்ட நீட்புடனம் அது குறிப்பிலக்குள்ள பாதுகாப்பா இருக்கும். இதுகள் குறிப்பிலக்கற்ற பாதுகாப்பா இருக்கும். அப்ப புறத்தடை பாதுகாப்புன்றது குறிப்பிலக்கற்ற பாதுகாப்பா இருக்கு. மனித தோல் மனித தோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லிச்சாங்க அது முதல் வரிசை உள்ளார்ந்த நீட்புடனத்தின் ஒரு புறத்தடை பாதுகாப்பாக இருக்கு. உள்ளார்ந்த நீட்புடனத்தின் ஒரு புறத்தடை பாதுகாப்பா இருக்குது மனிதன் தோல். முதல் வரிசையில காணப்படுது. முதல் வரிசையில அது காணப்படுது. நாங்கள் மனித தோல் இருக்கிறோம். இதுதான் மனித தோல் இது சொல்லி சொன்னா லேயர் சொல்லி சொன்னா இந்த லேயர்ல இந்த செல்ஸ் இருக்கு. படை கொண்டு எளிய செதில்மையிலணி படை கொண்டு எளிய செதில்மையிலணியா தோல்கள் கொண்டுள்ளது படை கொண்டு எளிய செதில்மையிலணி. கணக்கு லேயர்ஸ் இருக்கு. ஊட்ட சுவர் இருக்கிற மாதிரி இதுல இந்த செல்ஸ் கணக்கு இருக்கு. இப்ப பல கட பல கலப்படையால ஆக்கப்பட்டது. அதைத்தான் நான் இப்ப கூறிக்கொண்டிருக்கேன்னா பல கலப்படை என்றால் இதுல தனியா ஒரு லேயர் மட்டும் இல்லை, பல கலப்படையை கொண்டது. பல கலப்படையை கொண்டது. அப்ப பல லேயர்ஸ் இத கணக்க லேயர்ஸ் என்றது இருக்கு. பல கலப்படை என்று அதைத்தான் சொல்ல முடியும். பல கலப்படை இப்படியே போய் இப்படியே தொடருது. மேல ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு. பல கலப்படை என்றது ஃபர்ஸ்டா விளங்கிக் கொள்ளுவேன். தோல் மனித தோல்ன்றது உள்ளாத நீட்புடனத்தின் ஒரு புறத்தடை பாதுகாப்புல இருக்குது. உள்ளாத நீட்புடனத்தின் ஒரு புறத்தடை பாதுகாப்பாக இந்த தோல் இருக்குது. ரைட். அப்ப முதல் வரிசை பாதுகாப்பாகத்தான் தோல் காணப்படும். தோல் பல கலப்படை கொண்டது. அதுக்கு தான் இந்த படம் ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இது பல கலப்படையை மென்ஷன் பண்ணது. அப்ப பல கலப்படை பல படை கலப்படை
பல கலப்படையை ஆக்கப்பட்டது. அடுத்தது இதன் மேல வந்து அதாவது வந்து இந்த கெரட்டின் என்ற ரவுட் இருக்கிறது பெற்ற உடம்புண்ட மேல கெரட்டின் ஏற்றப்பட்ட மேலணி கெரட்டின். அது இதன் அடுத்த இசைவாக்கம். கெரட்டின் ஏற்றப்பட்ட மேலணி என்றது அது அடுத்த இசைவாக்கமாக காணப்படுது. இது வந்து கெரட்டின் என்றது ஒரு புரதம். இது வந்து தோலுண்ட வழியால காணப்படும். கெரட்டின் கெரட்டின் ஏற்றப்பட்ட மேலணி. அடுத்தது அப்ப இந்த ரெண்டுமே நுண்ணங்கி உடம்புக்குள்ள வாரதை என்ன செய்யும்னா தடுத்துடும். நுண்ணங்கி உள்ளுக்குள்ள வாரத தடுத்துடும். நுண்ணங்கி உடம்புக்குள்ள வர இயலாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒன்று அது பல லேயர்ஸ் நிறைய தடை இருக்கு. பல கலப்படை அதுல மேல என்ன இருக்குதுன்னு சொல்லிதுன்னா அதான் கெரட்டின். அந்த கெரட்டின்ன்றது ஒரு வகையான புரதம். அது வந்து இந்த இதுல படிஞ்சிருக்கு. கெரட்டின் இதுல படிஞ்சிருக்குது. அப்ப இது வந்து பகுதீக தடையாக காணப்படும் மட்டுமின்றி இது நாடளவுல என்ன செய்யணும்னா நாளடைவுல இது உதிரப்பாங்க. இந்த கெரட்டின் ஏற்றப்பட்ட இந்த படை கொண்ட மேலணிகள் வந்து அப்ப இவர் என்ன செய்வார்ன்னு சொல்லிடுறாங்க. இவர் தச்சமன் உடம்புக்குள்ள நுழைஞ்சாலும் அது நாளடைவுல உதிர்ற சந்தர்ப்பத்துல அதோட சேர்ந்து உதிர்ற மேற்றோல் கலங்களோட சேர்ந்து அவரும் என்ன செய்திருவார் உடலை விட்டு மேற்றோல்ல இருந்து முன்னங்கியான உடலை விட்டு அகற்றப்பட்டுடும். அஹ் என்னென்ன தன்மை இருக்கு ஒன்று வந்து கெரட்டின் என்ற ஒரு லேயர் புரதம் மாற்றப்பட்ட ஒரு லேயர் மேற்றோல் தான். அடுத்தது பல கலங்கள் ஆக்கப்பட்டது. நாளடைவுல இது உதிரும் தன்மை கொண்டது. எனவே இது வந்து ஒரு நாளும் இதுக்குள்ளால முன்னங்கி வர இயலாது. அது வந்து இது ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். தோல் தான் முதலாவது இதுல வந்து முதல் பாதுகாப்பு. அடுத்தது சீதமென்சல். இப்ப சீதமென்சல்ன்றது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் அதை சொல்றான் முக்கிய குறிப்பு. Right? உடல் உறை படலிடப்படாத இடத்துலதான் அது காணப்படும். உடல் உறைகள் படலிடப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள்ல இருக்காமல் அதாவது உடல் உள்ளுறை அதாவது இது வந்து சொல்ற டேர்மிலும் பார்க்க தோலால் மூடப்படாத பகுதிகளில் தோலால் மூடப்படாத பகுதிகளில் காணப்படும். தோலால் மூடப்படாத பகுதிகளில் இந்த சீதமென்சவ்வு காணப்படும். தோலும் சீதமென்சவ்வும் பகுதீக தடையை ஏற்படுத்துது. சரியோ? அப்ப நுண்ணங்கி நுழைவதற்கு பகுதிக தடையை ஏற்படுத்தும். இது எங்கெங்க இருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா மெயினா இது சுவாச பாதையில இருக்குது. சமீபாட்டு தொகுதி சமீபாட்டு சுவட்டில் இருக்குது. இனப்பெருக்க தொகுதியில இருக்குது. சிறுநீரக பாதையில இருக்குது. அப்ப இது வந்து பொதுவாக இப்படி இது தோலால மூடப்படாத இடங்கள் இருக்கும் தானே. தோலால மூடப்படாத இடங்களுக்கு போகுது. அப்போ இப்படி ஒரு டியூப் எடுக்க உடம்பு உள்ளுறை உள்ளுறையில் படலிடப்பட்டு பாதுகாக்கும். இது வந்து சுவாச தொகுதி என்று எடுத்தாலும் சரி சமீபாட்டு சுவடு எடுத்தாலும் சரி ரைட். உடலுறை உடலுறையை படலிட்டு பாதுகாக்கப்படும் என்று சொல்லிச்சுன்னா நுண்ணங்கி வந்து நுழைவதற்கு பகுதிய தடையை ஏற்படுத்தும். உதாரணம் சுவாசப்பாதை சமீபாட்டு சுவடு இனப்பெருக்க சுவடு சிறுநீரக சுவடு இதுகள் வந்து சீதமென்சவ்வு
அதாவது சீதம் உற்பத்தி செய்யப்படும். சீதமும் பிசிறும். சீதம் என்ன செய்யுது? அப்ப சீதம்ன்றது நுண்ணங்கிகளையும் துகள்களையும் ஒட்டச் செய்து உட்செல்லாமல் தடுக்கும். அப்ப சீதம்ன்றதுல நுண்ணங்கியோ துகள்களோ போய் ஒட்டச் செய்தா சுவாச பாதையில அது பிசிர் கொண்ட மேலணை கலங்களால் அவை மேலும் மேல் நோக்கி செல்லாமல் தடுக்கப்படும். இருமல் தும்மல் என்ற செயல்முறை மூலம் சீதத்துடன் துணிக்கைகள் சுவாச பாதையும் செல்லாமல் தடுக்கப்படுகிறது, உடலை விட்டு வழி அகற்றப்படுகிறது. அப்ப பிசிர் கொண்ட மேலணிக்கலங்கள், அதாவது இப்படித்தான் அந்த லேயர் இருக்குன்னு சொல்லிருக்கேன். இதுக்குள்ள இதைத்தான் அடுத்து நான் கேட்போம். இது சுவாச பாதை என்று வச்சா இதுல பிசிறுகள் இருக்கு. என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இதுதான் இருக்க போகுது. இப்ப இது விசிறு கொண்ட மேலணிக்கலங்கள் சுவாச பாதை பாதனாயில இருக்கின்ற தூசுகள் இப்படி உள்நோக்கி வருகின்ற போது என்ன நடக்கும்னா, சீதம் சுரக்கப்பட்டு அந்த சீதத்தால ஆல்ரெடி என்ன செய்யப்படும்? அந்த துணிக்கைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு துணிக்கைகள் ஒட்டச் செய்து உட்செல்லாமல் தடுக்கப்படும். மேலும் அவை இங்க வர்ற சந்தர்ப்பத்துல சீதம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, சீத மென்சவினால் உற்பத்தி செய்யப்படும் பசை போன்ற திரவம். அந்த பசை போன்ற திரவத்தில் அது ஒட்டப்பட்டு என்ன நடக்கும்னு சொல்லிச்சோம்னா, அவை கீழ் நோக்கி இயங்குகிற சந்தர்ப்பத்தில் பிசிரடிப்பின் மூலம் என்ன செய்யப்படும்? அது இருமல் தும்மல் செயல்முறை மூலம் சுவாச தொகுதி என்றால் வெளியேற்றப்படுது. சரிதானே? சுரப்பிகள். பொதுவாக சுரப்பிகளை பொறுத்த வரைக்கும் கண் உமிழ்நீர் சுரப்பிகள் என்பது காணப்படுது. சீதம், இறப்பையில இருக்கிற அமிலத்தன்மை, வியர்வை. சரியா? இப்ப உள்ளார்ந்த நீட்புடனத்துல நாங்கள் ஒரு கதை ஒன்று கேட்டு நாங்க என்னன்னு சொல்லிச்சோம்னா, பௌதீக மற்றும் ரசாயன தடையாக இருக்கும் என்றதான் கதை. ஆனா உள்ளார்ந்த நீட்புடனத்துல பௌதீக ரசாயன தடையாக என்றா எல்லாமே சீதமென்சவும் சரி தோலும் சரி பௌதிக தடையாக மட்டும்தான் காணப்படுதே ஒழிய, பௌதீக தடையாகவும் ரசாயன தடையாகவும் தொழிற்படும் என்ற சுரப்பிகள் மட்டும்தான் காணப்படும். சுரப்பிகளை பொறுத்த வரைக்கும் சுரப்பிகள்லாம் பௌதீக தடையாகவும் தொழிற்படுது, அதே நேரம் ரசாயன தடையாகவும் தொழிற்படுது. எமது உடலில் பல அங்கங்கள் சுரப்பிகள், அதாவது கண்ணீர் உமிழ்நீர் சீதம் சீதம் என்சவ்வு தோல் மேலணி கலங்கள் இளைய பகுதிகள் பௌதீக மற்றும் ரசாயன தடை பாதுகாப்பை வழங்குகின்றது. சரியா? சீதம் என்சவ்வு மற்றும் தோலில் மேலணி பகுதிகளுக்கு இளைய பகுதிகளுக்கு பௌதீக மற்றும் ரசாயன தடை பாதுகாப்பை வழங்குகின்றது. அப்ப சுரப்புகள் நமது உடலில் பல அங்கங்களில் சீரமென்சவ்வு தோலின் மேலான இளைய பகுதிகள் பௌதீக மற்றும் ரசாயன தடை பாதுகாப்பை வழங்குகின்றது. கண் என்று சொல்லி சொன்னா, right? இந்த கண்ணில கண்ணீர் என்ன செய்யுது? வெளியாக வருது. நுண்ணங்கிகள் மற்றும் உறுத்தும் பதார்த்தங்கள் இதுல பாதுகாப்பை வழங்கும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா, இப்ப கண்ணுல ஒரு தொற்று ஏற்பட்டுட்டு கண்ணுல ஒரு தொற்று ஏற்பட்டுட்டு கண் உறுத்தி கொண்டு கண்ணீர் வருது. கண்ணீர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்டா
கண் கழுவப்படும். கண் கழுவப்படுறதன் மூலம் அப்ப நுண்ணங்கிகள் முதல் போய் கண்ணுல நிக்குது. கண் உறுத்துது. கண்ணீர் வருது. இப்ப கண்ணீர் வந்தா கண்ணை கழுவுது. கண்ணை கழுவினா கண்ணுல இருக்கிற நுண்ணங்கிகள் ஐதாக்கப்படும். கண் மேற்பரப்புல இருக்கிற நுண்ணங்கிகள் ஐதாக்கப்படுது. அடுத்தது அது கூட்டமாக தங்குவது தடை செய்யப்படுது. கூட்டமாக தங்குவது என்ன செய்யப்படுது? தடை செய்யப்படுது. அதுல லைசோசைம் என்ற ஒரு கூறு கண்ணீர்ல காணப்படுது. ஆகவே அந்த லைசோசைமும் சேர்த்து என்ன செய்யும்? ரைட், அது பாக்டீரியாக்களை கலைச்சி வரை அழிக்க வல்லது. அதுவும் என்ன செய்யும்? அது தண்ட செயற்பாட்டை செய்ய ஒழிக்கிட்டு பாக்டீரியாக்களை கலைச்சி வர போய் அழிக்க ஒழிக்கிட்டு. உமிழ்நீர். உமிழ்நீரை பொறுத்த வரைக்கும் அது வாயை கழுவுது. அது உமிழ்நீர் இப்ப வாய்க்குள்ள நாங்கள் சாப்பாட்டை எடுக்கிறோம். சாப்பாட்டுக்குள்ள நுண்ணங்கிகள் பெறுவது, பாக்டீரியாக்கள் வருதுண்டா உமிழ்நீர் உமிழ்நீர் சுரப்பதன் மூலம் வாயை கழுவுவதுடன் அதன் ஓட்டம் அங்கு வெறும் நுண்ணங்கி உள்ள கூட்டங்களை தங்குவதை தடை செய்யும். அதே நேரம் உமிழ்நீரும் அதேதான். இப்போ உமிழ்நீரை சுரக்கிறதன் மூலம் என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னா கூட்டமாக தங்குவது தடுக்கப்படுது. லைசோசைம்ஸ் இருக்கிறதால பாக்டீரியா கண்ட கலைச்சுவர் அழிக்கப்படுது. அடுத்தது சீதம். சீதம் சுரப்பிகள் பல்வேறு வெளிவிடப்பட்டு மேலணிகள் தேய்ந்து பாக்டீரியாக்கள் மற்றும் பங்கசுகள் போன்ற நுண்ணங்கிகள் ஐதாக்குவதுடன் அவற்றை கூட்டமாக தங்குவது தடை செய்து கழுவல் செயற்பாட்டை வழங்குகின்றது. சரியா? சீதமும் அதேதான். சீத சுரப்பிகள் சீதத்தை சுரக்குது. மேலணி தேய்வது பாக்டீரியா பங்கஸ் போன்ற நுண்ணங்கிகளை ஐதாக்குறது. அப்போ தங்குவதை தடை செய்து தொடர்ச்சியாக கழுவல் செயற்பாட்டை அப்போ சீதச்சுரப்பிகள் பல்வேறு வெளியிடப்பட்டுள்ளன. நீரணிக்கலங்களை தோய்த்து பாக்டீரியா பங்கஸ் போன்ற நுண்ணங்கிகளை ஐதாக்குவதுடன் கூட்டமாக தங்குவதை தடை செய்து தொடர்ச்சியாக தடையை வழங்கும். உமிழ்நீர், கண்ணீர், வியர்வை சீதச்சுரப்பிகள்ல லைசோசைம் காணப்படுது. பாக்டீரியாக்களின் கலைச்சுவதை அழிக்கும். இறப்பையில் சுரக்கப்படும் இறப்பை அமிலத்தன்மை உணவுகள் உள்ளெடுக்கும் பொழுது பாக்டீரியாக்கள் மற்றும் அவற்றின் நஞ்சு பொருட்களை அழிக்கின்றன. தோலில் உள்ள வியர்வை நெய்ச்சுரப்பிகள் சரியா அவை என்ன செய்யுது? தோலுக்கு அமிலத்தன்மையான பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை என்ன செய்யும்? நிரோதிக்கும். வியர்வையிலும் என்ன இருக்குது? லைசோசைம்ஸ் இருக்குது. அது என்ன செய்யும்? கட்டாயம் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை நிரோதிக்கும். அடுத்தது அகத்தடை பாதுகாப்பு. உள்ளார்ந்த நீர்ப்பீடனத்தின் அகத்தடை பாதுகாப்பு. உள்ளார்ந்த நீர்ப்பீடனத்தின் அகத்தடை பாதுகாப்புண்டா உள்ளார்ந்த நீர்ப்பீடனத்தில் தோலும் சீதமென்சவும் என்ன செய்யுது? வெளிப்புறத்தடை பாதுகாப்பை தாண்டி மனித உடலிற்குள் நுழையும் இரண்டாம் வரிசை உள்ளார்ந்த நீர்ப்பீடனம். சரியா? இது முக்கியம். உள்ளார்ந்த நீர்ப்பீடனத்தின் உள்ளகத்தடை பாதுகாப்பு, அகத்தடை பாதுகாப்பு. வெளிப்புற தடையை தாண்டி இந்த வார்த்தை முக்கியம். வெளிப்புற தடையை தாண்டி மனித உடலுக்குள் வரும் இரண்டாம் வரிசை உள்ளார்ந்த நீர்ப்பீடனத்தை எதிர்கொள்ளும். உள்ளார்ந்த நீர்ப்பீடனம் உட்புறத்தடை பாதுகாப்பு எனப்படும். உட்புறத்தடை பாதுகாப்பு எனப்படும். இது சுரத்தலடைந்த கலங்கள் வாங்கிய மூலக்கூறு நோயாக்கிகள் மூலக்கூறுகள் தெரிவு செய்யும் சுரப்பாக இணையும். உள்ளார்ந்த நீர்ப்பீடனம் உட்புறத்தடை பாதுகாப்பு தின்குழி எச்சியல்
இயற்கையான கொள்ளுங்கலங்கள், நுண்ணங்கி எதிர் புரதங்கள், அலர்ச்சி தரும் தூண்டற்பேறு. அலர்ச்சி தரும் தூண்டற்பேறு. 4 விஷயம் இருக்கு. தென்புளியச்சியல் மூலம் அளிக்கிறது இருக்குது. அலர்ச்சி என்ன இயற்கையாக கொள்ளும் கலங்கள் இருக்குது. நுண்ணங்கி எதிர் புரதங்கள் இருக்குது. அலர்ச்சி தரும் தூண்டற்பேறு இருக்குது. அப்ப உள்ளார்ந்த நீட்புடனத்தின் அகத்தடை பாதுகாப்புண்டா என்ன? உள்ளார்ந்த நீட்புடனத்தின் அகத்தடை பாதுகாப்புண்டா வெளிப்புற தடையை தாண்டி வரும் வெளிப்புற தடையை தாண்டி வரும் நோயாக்கிகளுக்கு இரண்டாம் வரிசை உள்ளார்ந்த நீட்புடனத்தை கொடுக்குது, எதிர்கொள்ளும். புறத்தடை பாதுகாப்பு, உள்ளார்ந்த நீட்புடன தடை பாதுகாப்பு என்று சொல்லுவோம். இது நாங்கள் இதுல என்ன சொல்றோம்னா, நீட்புடனத்தில் உள்ள சிறத்தலடைந்த கலங்கள் வாங்கி மூலக்கூறுகள் வச்சிருக்கு. அதான் நாங்கள் அந்த ஃபர்ஸ்டா சொன்ன விஷயம். அந்த வாங்கி மூலக்கூறுகள் நோயாக்கியின் வாங்கி மூலக்கூறுகளை என்ன செய்யும்னா போய் இடைத்தாக்கம் செய்து பார்க்கும். அது தண்ட கலமும் வெளியால் இருந்து வந்தாலும், இப்போ வெளியால் இருந்து வந்தால் என்ன சொல்லி சொன்னா அது என்ன செய்யும்? கட்டாயம் இந்த தென்புளியச்சியல், இயற்கையாக கொள்ளும் கலங்கள், அடுத்தது நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள், அலர்ச்சி தரும் தூண்டல், இது இந்த நுரையில டீல் பண்ணி கொள்வது. தென்புளியச்சியல்னா என்ன? தென்புளியச்சியல் ரைட். இப்ப ஒரு லேயர் ஒன்று இருக்கு. இதுல புறப்பொருள் வருது. சரியா? புறப்பொருள் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னா இது இது தின்குழிய புடகங்கள் சொல்றோம். இன்னொரு ஆள் வருவார். அவர் தான் யாருன்னா லைசோசம். இப்ப 2 பேரும் ஜாயின் பண்ணணும் அவர்கிட்ட. இதுக்குள்ள இந்த பச்சை மட்டும்தான் இருக்கு. இப்ப கலத்தக சமன்பாடு நடக்குது, வெளிவிடப்படுது. இதுக்கு ஒன்று நடுநிலை நாடி, டபிள்யூ ஆர்விசில இருக்கிற நடுநிலை நாடி. அடுத்தது பெருந்தின் குழியங்கள். சரியா? இது பருமன்ல பெரியதுன்றதால
இது 14 பெரியதுன்றதால right? இது கூட வினைத்திறனா பெருந்தின் குழியங்கள் வினைத்திறனா இருக்கும் நடுநிலை நாடியை விடவும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு சிறப்பான களம். நுண்ணங்கியின் புறப்பொருள் மற்றும் சிதைவடைந்த களங்கள் உட்புற களச் சமன்பாட்டின் மூலம் அளிக்கப்படும். சிறப்பான களம் நுண்ணங்கி புறப்பொருள், நுண்ணங்கிகள் புறப்பொருட்கள் மற்றும் சிதைவடைந்த களங்கள் உட்புற களச் சமன்பாட்டின் மூலம் அளிக்கப்படும். தின்புளிய களங்கள் புறப்பொருள் மற்றும் துகள்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்து அடையாளம் காணுது. போய் இவர் உடம்புக்குள்ள வர இவர் தான் புறப்பொருள். இப்போ தின்புளிய கலங்கள் போய் என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணது வாங்கி மூலக்கூறுகளை யூஸ் பண்ணுது. தின்புளிய கலங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நடுநிலை நாடி மற்றும் பெருந்தின் குழியங்கள் மனித சுற்றோட்ட தொகுதியில் இருக்கிற உள்ள அந்த நடுநிலை நாடி பாதிக்கப்பட்ட இடத்தில் உள்ள இருந்து கிடைக்கும் சமிச்சை மூலம் முதலில் கவரப்பட்டு அங்குள்ள நோயாக்கிகளை விழுங்கி அளிக்கின்றன. பெருந்தின் குழியம் ஒரு பெரிய வினைத்திறனான தின்புளிய கிளமா. பெருந்தின் குழியம் தான் இதுக்குள்ள கொஞ்சம் வினைத்திறனானது என்று சொல்லி சொல்ல போற சரியா. அப்போது சுரத்தல் அடைந்த கலங்களாகும் முன்னங்கி புறப்பொருள் மற்றும் சிதைவடைந்த கலங்கள் என்ன செய்யப்படுதுன்னா களத்தகச் சமைப்பாடு களத்தகச் சமைப்பாட்டின் மூலம் அளிக்கின்றது. ரைட், இதான் நாங்க நடக்கிறது. இயற்கையாக கொள்ளும் களம் இது என்ன இயற்கையாக கொள்வ களங்கள் என்ன? அதாவது குருதி, ஈரல், மண்ணீரல், நிணநீர் முடிச்சுக்கள் என்பவற்றில காணப்படும். சரியா, குருதியில இருக்குது, மண்ணீரல் என்றதான் கூட பாவிக்கிறாங்க. அடுத்தது நிணநீர் முடிச்சுக்கள். இது ஒரு வகையான நிணநீர் குழியங்கள். குறிப்பிலக்கற்ற நீர்ப்பூடனம் இது என்ன செய்யும்னா இப்ப நார்மலா என்ன நடக்கும்னு சொல்லிருந்தோம்னா எங்கட உடம்புக்கு வெளியால் இருந்து வர பொருட்களை தானே அழிக்கிறது. இயற்கையாக கொள்ளும் கலங்கள்ன்றது எங்கட உடம்புக்குள்ளேயே புற்றுநோய் கலங்களாகவும் வைரஸால் பாதிக்கப்பட்ட கலங்களாகவும் புற்றுநோய் கலங்களாக இருக்கு, கேன்சர் செல்ஸ். அடுத்தது வைரஸால் பாதிக்கப்பட்ட கலங்கள் இனங்கண்டு அழிக்கும். மூலக்கூறுகளை விழுங்கி அழிப்பதில்லை, மாறாக அவற்றோடு இணைந்து ரசாயன பதார்த்தத்தை வெளிவிடும். ரசாயன பதார்த்தத்தை வெளிவிடுவதன் மூலம் என்ன செய்யும்? அவற்றின் வளர்ச்சி நிரோதிக்கப்படும். மேலும் அவை பரவுவது என்ன செய்யப்படுது? தடுக்கப்படுது. நுண்ணங்கி எதிர்ப்பு புரதங்கள் இவை ஒரு வகையான புரதங்கள் ஆகும். அதான் முக்கியம். இது ஒரு வகையான புரதங்கள் ஆகும். குருதி மற்றும் இளையப்பாய் பொருளில் காணப்படும். அதாவது நிரப்பும் புரதம். சரியா, கொண்டு அது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டோன்னா நிரப்பும் புரதம் என்றாங்கள். தலையீட்டு புரதம், நிரப்பும் புரதம், மற்றது தலையீட்டு புரதம். நிரப்பும் புரதம், அடுத்தது தலையீட்டு புரதம். நுண்ணங்கியின் வளர்ச்சியை நிரோதிக்கும். நுண்ணங்கின் வளர்ச்சியை என்ன செய்யுமா? நிரோதிக்கும். இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போறது தலையீட்டு புரதங்கள். இது வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலங்களில் உற்பத்தி செய்யப்படும் புரதங்கள் ஆகும். இப்போ வைரஸ் ஒன்று இருக்குது, வைரஸால பாதிக்கப்பட்ட கலம் இதுதான். இது என்ன செய்யும் சொல்லி சொன்னா இது போய் என்னத்தை செய்யும் சொல்லி சொன்னா தலையீட்டு புரதத்தை உற்பத்தி செய்யும். அப்ப தலையீட்டு புரதத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் கொண்டு
இந்த பாதிக்கப்பட்ட கலங்களில் வைரஸ் பெருக்கத்தை நிரோதிக்கும். இதுல முதல் வைரஸ் பெருக்கத்தை நிரோதிக்க வேணும். பிறகு என்ன செய்ய வேணும்? புற கலங்களுக்கு பாதுகாக்கிறது ஒன்று. இது அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாதிக்கப்படாத அருகில் இருக்கிற கலங்களை சென்று அவற்றை தூண்டி நுண்ணங்கி எதிர்ப்புற உற்பத்தியை தூண்ட செய்யும். என்னண்டா இதுல அடிச்சு அதுல என்ன செய்யும்டா நுண்ணங்கி எதிர் புரதங்களை என்ன செய்யும்? சுரக்கிறத அது தூண்டிடும். அடுத்தது கலங்கள் வைரஸ் பெருக்கத்தை நிரோதிக்கும் சில தலையீட்டு புரதங்கள் பெருந்தின்குழிய செயற்பாட்டை தூண்டும். சரியா? அதாவது பெருந்தின்குழியங்கள் செயற்பாட்டை தூண்டும். தென்குழிய கலங்களின் செயற்பாட்டை தூண்டிவிடும். சரி, தென்குழிய கலங்களின் செயற்பாட்டை தோன்றும். நிரப்பும் புரதம் என்றது எப்படிப்பட்டது என்று சொல்லி சொன்னால், இது புரதங்கள் செயலற்ற நிலையில் குருதி திரவ நிலையங்களிலும் குருதி முதலுறவிலும் காணப்படும். நுண்ணங்கி மேற்பரப்பில் உள்ள திரவங்களில் அவை உயிர்ப்பாக்கப்படுவதனால் திரவங்களினால் அவை நுண்ணங்கியின் மேற்பரப்புகளில் உள்ள திரவங்களினால் அவை உயிர்ப்பாக்கப்படுவதனால் தொடர்ச்சியாக தொடரான உயிர் ரசாயன தாக்கங்கள் நடைபெறும். பாதிக்கப்பட்ட கலங்கள் அழியும். மேலும் பின்குழிய கலங்கள் செயற்பாட்டையும் அலட்சிதரும் தூண்டற்பாட்டையும் இது என்ன செய்யும்? ஊக்குவிக்கும். நிரப்பும் புரதங்கள் அலட்சிதரும் தூண்டற்பாடு. இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அலட்சிதரும் தூண்டற்பாடுண்டா என்ன? இது ஒரு டயக்ராம் பார்த்துக்கோம். இப்போ இதுதான் ஒரு செல் லேயர் ஒன்று இருக்கு. இந்த செல் லேயர்ல எப்படி இதுல ஒரு ஆணி ஒன்று குத்தப்பட்டிருக்கு. இதனால இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா நோயாக்கிகள் விடுவிக்கப்படும். குருதிக்குள்ள நோயாக்கிகள் விடுவிக்கப்படும். குருதிக்குள்ள நோயாக்கிகள் விடுவிக்கப்படும். இதுல பிளட் வெசல்ஸ் போய்கொண்டு இந்த குருதி கலங்கள் காணப்படுது. ஸ்டெப் 1 என்ன நடக்குதுன்னா ஸ்டெப் 1 ஆணி குத்துது. ஸ்டெப் 1 ஆணி குத்து. ஆணி ஸ்டெப் 1ல குத்தினோன்னு என்ன நடக்கும்? அவருக்கு இந்த நோயாக்கிகள் ஸ்டெப் 2ல ரிலீஸ் ஆகுது. சரி, ஸ்டெப் 2ல இந்த ஆணி குத்தினதால என்ன செய்யப்படுது? ஆணியில இரும்பாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இரும்பாணியில இது இருக்குது, ரைட்? நிறைய கரல் பிடிச்ச துகள்கள், ரைட்? வேற வேற பொருட்கள் காணப்படும். சரி, அது என்ன செய்யணும்டா ஃபர்ஸ்ட் அந்த நோயாக்கி குருதிக்குள்ள விடுவிக்கப்பட்டவுடன் குருதிக்குள்ள விடுவிக்கப்பட்டவுடன்
இதுல என்ன நடக்குதுன்னா இதுல அடிநாட்டக்கிழமை வருது. இதுல ஸ்டெப் 3ல அடிநாட்டக்கிழமை. இந்த ஸ்டெப் 3ல இருக்கிற இந்த அடிநாட்டக்கிழமை நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா அவர் வந்து ஒன்றை ரிலீஸ் பண்ணுறார். ஸ்டெப் 3 அடிநாட்டக்கிழமை. சரி, அடிநாட்டக்கிழமைன்றது வந்து என்ன செய்யணும்னா ஒரு தொடர்புலையம்னு சொல்லி சொல்லுவோம். ஹிஸ்டமீனை சுரந்து ஹிஸ்டமீனை சுரந்தோன்னு ஹிஸ்டமீனை சுரந்தோன்னு அதாவது ஆஹ், சடதியாக ஒரு முன்னங்கி தொற்று ஒரு காயனோ ஏற்படுறனைகள் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டோம்னா இந்த ஹிஸ்டமின் சரியா மூலக்கூறுகள் அதாவது அழுத்தியிருந்த ஒரு காயம் ஏற்பட்ட பகுதியில் முன்னங்கி அழிப்பதன் மூலம் தொற்றுக்குள்ளானது பரவலை தடுக்கும். ஃபர்ஸ்ட் அது சமிக்சை. இந்த சமிக்சை தான் என்னது அடிநாட்ட கலங்கள் என்ன செய்யும் என்றால் ஹிஸ்டமின் என முக்கியமான அலர்ஜிதரும் சமிக்சை மூலக்கூறை ரிலீஸ் பண்ணுது. Right. இந்த காயப்பட்ட பகுதியில் தொடுப்புலயத்தில் உள்ள அடிநாட்ட கலங்கள் மூலம் உருவாக்கப்படும் சமிக்சை மூலக்கூறாகும். சரியா, இதுதான் ஸ்டெப் 3. சரியா, காயம் ஏற்பட்ட பகுதியில் உள்ள தொடுப்புலயத்தில் உள்ள அடிநாட்ட கலங்கள் மூலம் உருவாக்கப்படும் சமிக்சை மூலக்கூறு தான் என்னது இந்த ஹிஸ்டமின். ஹிஸ்டமின் என்ன செய்யும்னா குருதிக்கலங்கள் ஊடுருவும் தன்மையை கூட்டும். இப்ப குருதிக்கலங்களுடன் என்ன செய்யும் என்றால் விடிவடை. குருதிக்கலங்கள் விரிவடை. குருதிக்கலங்கள் விரிவடைந்தா பலூன் விரிஞ்சா என்ன செய்யும்? பலூன் மெல்லிசா வார மாதிரி குருதிக்கலங்கள் விரிவடையும். குருதிக்கலங்கள் விரிவடைவதன் மூலம் ஆஹ், இதுல like, இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்பீட் ஆகும். இதனால குருதிக்கலங்கள் விரிவடைவதன் மூலம் அதிகளவு குருதி வந்து என்ன செய்யும்? இதனால போகுது. விரிவடைவதன் மூலம் இந்த லேயர் வந்து மெல்லியதா மாறும். விரிவடையும். இப்ப இதன் மூலம் ஊடுபுகவுடன் தன்மை அதிகரிக்கப்படும். வெண்குழியங்கள் ஏ ஏ என்று வைக்கிறது வெண்குழியங்கள். பி என்றது நுண்ணங்கி எதிர்ப்பதார்த்தங்கள். சி என்றது உறைதல் காரணிகள் என்பன சுரக்கப்படும். உறைதல் காரணிகள் என்பன சுரக்கப்படும். சுரக்கப்படும். இவை ஆக்கிரமிக்குரிய நோயாக்கியை அழித்து இழையங்களை திருத்தும். இழையங்களை என்ன செய்யும்? திருத்தும். குருதிக்கலன் தளர்வானால் காயப்பட்ட பகுதி குருதி வளங்கள் அதிகரிக்கும். குருதிக்கலங்கள் தளர்வாதலால் காயப்பட்ட பகுதிக்கு குருதி வளங்கள் அதிகரிக்கும். குருதி குழாய் விரிவதன் காரணமாக அதிகப்படியான குருதி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இதன் விளைவாக செல்லும் உலர்ந்த கலங்கள் அகற்றப்படும். குருதியிலிருந்து காயப்பட்ட பகுதிக்கு இடம்பெயர்ந்து உயிர்ப்பாக்கப்பட்ட தென்துளியங்கள் நடுநிலை நாடி பெருந்தின் கலங்கள் சமிச்சை மூலக்கூறுகள் என்பன விடுவிக்கப்படும். அப்ப நடுநிலை நாடியும் போது பெருந்தின் குழியமும் போது என்ன செய்யும்? சமிச்சை மூலக்கூறு ரிலீஸ் சிஸ்டோகைனஸ்.
குருதிக்கலங்கள் மேலும் என்ன செய்யும்? விரிவடையும். குருதிக்கலங்கள் மேலும் விரிவடையும். குருதிக்கலங்கள் விரிவடையும். அதிகப்படியாக அந்த குருதி வந்து என்ன செய்யும்? அது செல்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அடையாளம் தூண்டற்போரின் போது உயிர் பார்க்கப்பட்ட நிரப்புகின்ற புரதங்கள் உயிர்ப்பாக்குகின்ற நிரப்புகின்ற புரதங்கள் என்ன செய்யும்? ஹிஸ்டமினை விடுவித்து ஹிஸ்டமினை திருப்பி அதை விடுவிக்குது. மேலும் அதிகரிக்கும். இதனால் காயப்பட்ட இழையங்களை நோக்கி மேலும் தின்குடிய கலங்கள் கவரப்பட்டு தின்குடிய மாதிரி செயல்முறை மூலம் இந்த முன்னங்கிகள் உடைவட்ட சேதங்கள் அளிக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் அழகிவரம் இதுல என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னா வந்து சிவக்கிறது, ஏரியா சிவக்கும், பிறகு வெப்பமடையும், பிறகு வீங்கும், பிறகு வெளி குருதி சிவக்கிறதுக்கான காரணம் அங்க குருதி கலங்கள் விரிவடையும். வெப்பம் வந்து அங்க உயர் அனுசவன் நடக்கும். வீக்கம் என்று சொல்லிட்டோன்னா குருதி கலங்கள் உருவும் தன்மை அதிகரிப்பதனால் அருகிலுள்ள இழையங்கள் இளைய பாயத்தின் கசிவு சடுதியாக ஓரிடத்தில் வீக்கத்தை ஏற்படுத்து. வலி முன்னங்கி நச்சுக்களும் நரம்பு கலங்கள் சேதப்படுவதனால் நோய் ஏற்படும். அழற்சிதரன் தூண்டற்போரின் விளைவாக சீன் தோன்றும். இதுல என்ன தோன்றும்? சீன் தோன்றும். இதுல தின்குடிய கலங்கள், இறந்த நோயாக்கிகள், சேதப்பட்ட பகுதிகள், உடைவுகள் என்பன இதுக்குள்ள இந்த பாயில் என்ன செய்யும்? காணப்படும்.